பிரைஸ் தி லார்ட். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால், வசனத்தை கையில் எடுத்தபடியால், வசனத்தின்படி செய்ய உன் கிரியைகளை சரி செய்தபடியால் நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பிலதெல்பியா சபையை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன? வாசலை திறக்கும் திறவுகோல் தான் கர்த்தருடைய வசனம். ஆசீர்வாதமான வாசல், நமக்கான வாசல், வானத்தின் வாசல், இவைகளை திறக்கும் திறவுகோல் கர்த்தருடைய வசனம். அடைக்கப்பட்ட கதவை திறக்க அதற்கான திறவுகோலை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவது போல நமக்காய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசலை திறக்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த திறவுகோலாகிய வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து அநேக காரியங்களை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். 11வது வசனத்துல, இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கிறார், அவன் கையிலே கொடுக்கிறார். நான் கட்டளை இடுகிறதை நீ கைக்கொள். அப்படி செய்யும் போது எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நான் கட்டளையிடுகிறது நீ கைக்கொள். எல்லா தடைகளை நான் மாற்றுகிறேன். உனக்கு முன்பாய் வாசல் திறக்கப்பட்டிருப்பது நீ காண்பாய். மலையிலே தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அல்லது கர்த்தர் கொடுத்த திறவுகோல். இதை கைக்கொள், இதை பற்றிக்கொள், இதை பயன்படுத்து. இதற்கேற்றாற் போல உன் கிரியைகளை சரி பண்ணு. நீ போகிற இடத்துல யார் யார் தடையாய் நின்றார்களோ அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், தடைகளை நான் மாற்றுகிறேன். எமோரியனை, கானானியரை, ஏத்தியரை, எபூசியரை இவர்களை நான் துரத்தி விடுகிறேன். நீ போகும்போது உனக்கு முன்பாக திறந்த வாசல் தான் இருக்கும். யாரும் தடையாகவும் நிற்க முடியாது, யாரும் அதை அடைக்க முடியாது. இந்த திறவுகோலை மாத்திரம் கையில் எடுத்துக்கொள். இதில் சொல்லபடி உன் வாழ்க்கை சீராகட்டும், உன் கிரியைகள் சரியாகட்டும். இந்த திறவுகோலை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை கை கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் உண்டு. இதைதான் பிலதெல்பியா சபை சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த காலை வேளையில, ஆண்டவரே எனக்கு ஒரு வாசல் திறக்க மாட்டீரா என்று ஏக்கத்தோடு யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இதோ உங்கள் கையில் திறவுகோல் இருக்கிறது, எடுத்து வாசியுங்கள். இதில் சொல்லியிருக்கிற பிரகாரம் உங்கள் கிரியைகளை சரி செய்யுங்கள். உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசல் உண்டு. திறவுகோலை கையில் எடுங்கள். திறந்த வாசலை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்த இப்படி பரிசுத்த வேதாகமத்துக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர், இதை கை கொள்ளும் போது எங்களுக்கு முன்பதாக நீர் திறந்த வாசலை வைக்கிறீர். ஒருவனாலும் அதை பூட்ட முடியாது என்று வாக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எங்கள் நன்மைகளை நாங்கள் காணவும், எங்களுக்காய் ஆண்டவரை திறக்கப்பட்ட வாசல்களை நாங்கள் கண்டு அதில் பிரவேசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரை, இன்று நீர் கற்று தந்தது போல வசனங்களை கை கொள்ள இந்த திறவுகோலை கரத்தில் எடுத்துக்கொண்டு பயன்பட கத்த கிருபை செய். ஒவ்வொருவரும் நன்மைகளை காண்பார்களாக. நீர் இவர்களுக்காய் திறந்த வாசலை கண்டு அதில் பிரவேசிப்பார்களாக, சுதந்திரிப்பார்களாக. ஆண்டவர், அந்த வாசலை திறக்கிற திறவுகோலாகி இந்த வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.